ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பரங்கிக்காயை நம்ம இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பார்த்துங்க, இந்த பரங்கிக்காயை நம்ம எடுத்து தோலை எடுத்துட்டு கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்து இந்த ஒரு வாணலில் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சு அந்த இட்லி தட்டு மேலே இந்த காயெல்லாம் அள்ளி வச்சு வேக வச்சுருங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சமைக்கும்போது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது ஏன் உப்பு தண்ணி தெளிக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் காயில் வந்து உப்பு தண்ணி இறங்குங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த காயை எடுத்துகிட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த நம்ம நீராவியில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பரங்கிக்காயும் எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, குழன்னு ஆகவே ஆகாது. குழந்தைங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம். நம்ம பாருங்கள், அந்த உப்பு ஏன் முன்னாடியே சேர்க்குறோன்னா, இந்த காய் வந்து நம்ம திருப்பி தனியாக உப்பு போடும்போது அதில் சேராதுங்கிறதுனால தான். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, அளவாக போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி வேக வைக்கிறதையும் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, குழன்னு ஆயிரும். 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.